கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை மூலமாக. நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள், நான் எப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போகுதோ எனக்கே தெரியாது அப்படிம்பாங்க. எப்படி தான் நான் இருக்க போகிறேனோ எனக்கே தெரியாது அப்படிம்பாங்க. சூழ்நிலைகள் தகுந்தால என்ன நடக்க போகுது, யாது நடக்க போகுது, இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் புலம்பிக் கொண்டே தான் இருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சாங்களாம், அவங்களுக்கு சம்பளம் 1ஆந்தேதி 2ஆந்தேதிக்குள்ளே கிடைக்கி, இல்லைன்னா 7ஆந்தேதிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எப்படி தான் இதை குடும்பத்தை நடத்த போகிறனோ, நான் எப்படி தான் செய்ய போகிறனோ, இப்படியே புலம்பிட்டுங்க, நான் எப்படி தான் செய்ய போகிறனோ, எப்படி இருக்க போகிறனோ, அவங்களுக்கு நான் எப்படி தான் கொடுக்க போகிறனோ, இல்லை நான் இதை எப்படி தான் சமாளிக்க போகிறனோ, இப்படி ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தான் செய்ய போகிறேன், நான் எப்படி தான் இப்படி தான் மனிதன் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு யாராட்டு திரும்ப கேட்டிருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இத்தனை காலங்கள் நீங்கள் வந்திருப்பீங்க, எத்தனையோ விதமான வேலை செஞ்சுருப்பீங்க, மாறி இருப்பீங்க, வேலை இடத்துல சேர்ந்துருப்பீங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருப்பீங்க, நாடு விட்டு நாடு போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்துகிறார்? அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா, இல்லை அவர் என்னை ரட்சித்திருக்கிறாரா, என்னை விசுவாசித்திருக்கிறாரா? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை வளரும். தேவன் எப்படி என்னை வழி நடத்துகிறார்? அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அவர் என்னை எப்படி வழி நடத்துகிறார்? என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் எப்படியோ பின்தங்கியிருந்தேன், ஆனால் இன்று அவர் என்னை வழிநடத்துகிற விதத்தை நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை அறியாமல் அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சுய புத்தியில் சாஞ்சிட்டு இருக்கீங்க. ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதைத்தான் நாம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்பது மிக மிக முக்கியம். அதை நாம் ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், சுகம், மற்ற எல்லாமே உங்களுடைய காரியங்கள், எடுக்க போகிற காரியங்கள், இன்னும் நீங்கள் அடி எடுத்து வைத்து எதையாட்டு சாதிக்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அவர் எப்படி வழி நடத்தப் போகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். நான் கர்த்தரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது தேவன் சொல்கிறார், என்னிடத்திலே கொண்டு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். அவரிடத்தில் பாரத்தை சுமக்கும் போது இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல்னா என்ன? கவலை இல்லை, சந்தோஷம். ஆகா, எல்லாமே எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். அவர்தான் என் இரட்சகர். அவர் இந்த கல்வாரி சிலுவையில் சிந்தி எனக்கு மீட்பை கொடுத்த என் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் அவர் என்னை வழிநடத்துகிற விதமே வேறு. அவர் எப்படி வழி நடத்துகிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நீங்கள் உயரவ வேண்டும், நீங்கள் செழித்திருக்க வேண்டும், ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும், சம்பத்துகள் ஆய்த்துகள் நிறைந்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இன்று அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம் பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். அதாவது உம்முடைய வீடு, அதாவது நீங்கள் இருக்கிற ஆலயமோ இல்லை உங்களுக்கு பிடித்த இடமோ, இதெல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இதைத்தான் தேவன் அதை செய்கிறார். அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். அவர் உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் நீ ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு வீடு இருக்கா, இல்லை ஒரு கம்பெனி இருக்கா, இல்லை நீ ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறியா, எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்படி தான் அவர் வழி நடத்துகிறார். நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நீங்கள் விரும்பினதை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த காரியம் நடக்கும். நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் இதை எப்படி செய்ய போகிறனோ, இதை எப்படி கையாள போகிறனோ, என்ன செய்ய போகிறனோ, ஏது செய்ய போகிறனோ அப்படின்னு நீங்கள் புலம்பதை விட்டுட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அது லகுவாக மாறிவிடும். ஆகையால் தான் தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு நான் எப்படி வழி நடத்துகிறேன் என்று பார் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை பாருங்கள். கர்த்தராகிய தேவனீர் அதை ஆசீர்வதிக்கப்படினால், அதை நீர் ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு நேரத்தில் தேவன் ஆசீர்வச்சிருக்கார். இப்போ தேவன் பாருங்கள், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை கொடுத்தார். அந்த உடன்படிக்கை கொடுத்துட்டு, இல்லை அது நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், என்னை கொஞ்சம் மாற்றி அப்படி இல்லை. தேவன் அங்கேயும் பின்தங்கி இப்படி போகிற ஆள் இல்லை. அவர் சொன்னால் அந்த வார்த்தை அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தேவனுக்குள்ளே இருந்தே அது ஏங்கி கொண்டு இருக்கிறது. எதுவுமே தேவனாக அது ஏங்கி கொண்டு இருந்ததை அவர் வெளிப்படுத்துகிறார்.
அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்குவேன் சபிப்பேன். உன்னுடைய சன்னதிகள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மணலில் எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சன்னதியை பெருக்குவேன் என்று அவர் வாக்கே கொடுத்துட்டார். அது திரும்ப ரிவர்ஸ்லாம் வராது. கொடுத்ததான். அதே மாதிரி இந்த நான் சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் மறுசொல்லர் நீர் ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பட்டே இருக்கும். அது குறையாது. இப்போ உங்களை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் திரும்ப அவர் இல்லை இவன் தவறாக செய்கிறான், இவன் ஏதோ ஒரு 2 நாள் பைபிள் படிக்காம 3 நாள் படிக்க இவன் ஆசீர்வாதத்தை பிடுங்கு, அப்படி கிடையாது. நீங்கள் சில பேர்கள் இந்த மாதிரி எண்ணத்தை வச்சு தான் அவங்க எண்ணத்தின் மூலமாக பின்தங்கி போகிறாங்க. நீங்கள் இதை விடுங்க. தேவன் 2 நாள் பைபிள் படித்தா சத்தம் போடுவார், 3ஆம் நாள் படிக்கலன்னா சத்தம் போடுவார், இல்லை வாரத்துக்கு 1 நாள் படித்து இப்படிலாம் எண்ணத்தை விட்டு தேவனுடைய வார்த்தைகளை நேரம் கிடைக்கும்போது தியானிங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களே நீங்கள் அழித்து கொள்ளுங்கள். இல்லை நான் 2 நாள் படிக்கலையே, அப்போ ஆண்டவர் ஏதாவது தப்பாக பண்ணிடுவாரோ, ஏதாவது அடிச்சிருவாரோ, இல்லை நான் காலையில் எழுந்து அன்றைக்கி நீ ப்ரேயர் பண்ணதுக்கு நான் மறந்துட்டேன் பார்த்தாங்க, அதனால் நான் என்ன பண்ணேன், ஏதாட்டு நடந்துருமோ, இப்படி உங்களுக்குள்ள தவறான எண்ணத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. தேவன் இருக்கிறார் அப்படின்னு. தேவன் பாருங்கள், அவர் நேற்றும் இன்று மாறாதவர். இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பொருந்தும். ஆமாம், எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா புறஜாதிகாரனும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினது. அதை சிந்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் தேவன். எல்லாரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாருக்கும் உண்டு இந்த ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு. என்ன நம்மளுடைய கிறிஸ்து மக்களுக்குள்ள ஒரு பெருமை என்ன, தேவனே முன்னின்று நடத்துகிறார். அது ஒரு பிரமாணம். ஆனால் அந்த பிரமாணத்துக்குள்ளே இருக்கிற ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த தேவனே நம்மளை வழிநடத்தும் பொழுது அவர் எப்படி வழி நடத்துகிறார்? அவங்கெல்லாம் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க. மற்ற பிரஜாதிகள் பிரமாணம்னா எப்படி, இது இப்படி செஞ்சால் அப்படி கொடுங்கள், அப்படி கொடுக்கப்படும், பஸ் அவ்வளோதான். ஆனால் அந்த கொடுக்கிறவர் தேவன் எப்படி கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி பெருக்க வேண்டும் என்று வேத வசனத்தில் தெள்ள தெளிவாக கொடுத்திருக்கிறது. அதை அறிந்து ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனவிடையும் பிரகாசமாக நீங்கள் வாழ முடியும். அதை ஆசீர்வாதத்தை பெற்று மட்டுமல்லாமல் அதில் அனுபவிக்க பலனையும் அவர் கொடுக்கிறார். அதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணத்தை வச்சு அனுபவிக்கவே தெரியணும்ல. அதை அனுபவிக்க தெரியணும், கையாள தெரியணும், பாதுகாக்க தெரியணும். இப்படி ஞானமே இல்லாமல் வெறும் பணத்தை வச்சு என்ன பண்ண, ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் வேண்டும். பணம் இருந்தால் மட்டுமல்ல, நிறைய பணம் இருந்து சாப்பிட முடியாது. இதை திங்கக்கூடாது, அதை திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது. இவன்கிட்ட கொடியாக இருக்கும், ஒன்றுமே திங்கக்கூடாது. காரில் போயிடக்கூடாது, பிளெயினில் போயிடக்கூடாது, வெறும் நடக்க தான் செய்யணும். எதுக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் நினைப்பான், இவ்வளோ பணம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், அதை விட நான் இல்லாமல் போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துடுவான். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தில் இல்லாத இருக்கவங்க நிறையா இருக்காங்க. ஆக தேவன் அப்படி அல்ல. தேவன் நம்ம எப்படி நடத்துகிறார் பாருங்க. கர்த்தாவே தேவரீர் நீர் ஆசீர்வதித்தபடினால், நீர் என்னை ஆசீர்வதித்தபடினால், என் வீட்டை ஆசீர்வதித்தபடினால், என் தொழிலை நீர் ஆசீர்வதித்தபடினால், என் வேலையை நீர் ஆசீர்வதித்தபடினால் என்ன நடக்கு, அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் ரிவர்ஸில் வராது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. கர்த்தர் இப்படி தான் வழி நடத்துகிறார் உங்களை. நீங்கள் எதையும் உங்கள் உள்ளத்தில் தவறான எண்ணத்தை வளர்க்காதங்க. நீங்கள் இதை தொடர்ந்து கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பாருங்கள், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் விதம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தவறான எண்ணத்தை உள்ளே போடும்போது உங்களுக்கு உள்ள ஒரு தவறான, அதாவது நெகட்டிவான தவறான எண்ணங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு தாட் வேறு விதமாக வருது. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு. கர்த்தர் இருக்கார் அப்படின்னு நீங்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க. கர்த்தர் இருக்கார். ஒரு எண்ணத்தில் வரும் அப்படிலாம், அதெல்லாம் விட்டு என் தேவன் இருக்கிறார், அதையெல்லாம் நீக்கி என் தேவன் உயர்ந்ததை எனக்கு தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லும்போது அவருடைய வழிநடத்தல் விதம், அதை தான் நான் சொன்னேன். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், அப்படி அவர் வழி நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்படி தான் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.